இந்த ஒரு வாட்ஸ்அப் இஷ்யூவில் வந்து பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ஒரு சீரியஸாக போயிட்டு இருக்கு. இங்கே வந்து வழக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வழக்கு சுப்ரீம் கோர்ட் போகும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்டிஸ் KS புட்டாசாமி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு. இவங்க வந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து ஆதார் கார்டு சம்மந்தமாக ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு நம்மளோட ப்ரைவசியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து மேற்கோள் காமிச்சு இதையும் வந்து இது மாதிரி இந்த கேஸ்லேயே வந்து ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது அன்கான்ஸ்டியூஷனல் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் வந்து விவாதம் பண்ணுறாங்க. அரசாங்கம் தரப்பில் நாங்கள் எல்லார் டேட்டாவும் கேட்கல, நாங்கள் வந்து குறிப்பிட்ட நபர்கள் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும் தான் வந்து கேட்குறோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதார் கார்டு கேஸ் 2017 வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில் வந்து ஒன்று பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணல, பில்லாவே தான் இன்னும் இருக்குது. இது வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பர்சனல் டேட்டாவை வந்து